ஹாய், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோ ஜட்ஜ். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். மோ ஜட்ஜ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? ஆக்சுவலா இது ஒரு பஃபலோ ஃபைட்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் ஸ்டேட்டோட ரிலேட் ஆயிருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் cruelty டு அனிமல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுது இதுல என்ன இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் cruelty டு அனிமல்ஸ் ஆக்ட் படி என்ன எக்ஸம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஃபலோ ஃபைட் கால் மோ ஜட்ஜ் அதை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபைட்டுக்கு மட்டும் விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆம், இந்த பஃபலோ ஃபைட் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் மோ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபெஸ்டிவல் பாத்தீங்க அப்படின்னா எப்போ நடக்குது அப்படின்னா மிட் ஜான்வரில நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பில் எப்போ பாஸ் பண்ணது, இந்த ஆக்ட் தெரியணும். அப்புறம் இதுல இருந்து என்ன வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். பஃபலோ ஃபைட் கால் மோ ஜட்ஜ் அதை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் சிட்டி. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் சிட்டி வந்து ஆஹ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அமராவதி, ஆந்திர பிரதேஷ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பிளான்ட் ஹப் ஃபார் மேஜர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவிஸ் தெரிஞ்சாலே ஓகே தான். அமராவதி தெரியணும் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அது தெரியணும். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சா ஓகே தான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓஆர்எஸ். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் அத்தாரிட்டி ஆர்டர்ட் ரிமூவல் ஆஃப் மிஸ்லேபிள்டு ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸ்? அதாவது மிஸ்லேபிள்டு ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸை வந்து எந்த அத்தாரிட்டி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ அவங்க தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்ஷன் என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் மிஸ்லேபிள் ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸ். ஓஆர்எஸ்னா நமக்கு என்ன எல்லாத்துக்கும் தெரியும், குளுக்கோஸ் பிளஸ் சால்ட் மெடிக்கல் ஃபார்முலா ஃபார் டீஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்றது. அதான் ஓஆர்எஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓட ரூல் என்னன்னா ஒன்லி டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் ஓஆர்எஸ் கேன் யூஸ் த நேம். அதாவது டபிள்யூஹெச்ஓ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும், அப்பதான் வந்து ஓஆர்எஸ் அப்படிங்கிற நேமே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆரோமைன் ஓ. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். ஆரோமைன் ஓ இஸ் இல்லீகலி ஆடட் டு ஃபுட்ஸ் மெயின்லி டு இமிட்டேட் விச் இன்கிரீடியன்ஸ்? அதாவது ஆரோமைன் ஓ பாத்தீங்க அப்படின்னா இல்லீகலா ஃபுட்ஸ்ல ஆட் பண்றாங்க. எந்த இன்கிரீடியன்ட்டை இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா டர்மரிக் அண்ட் சாஃப்ரானை வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டர்மரிக்னா மஞ்சள் மஞ்சள்னு சொல்றோம்ல அது, சாஃப்ரான் அந்த குங்குமப்பூ அந்த மாதிரி சொல்றோம்ல அது. இந்த ஆரோமைன் ஓ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பேண்ட் இன் இந்தியா. இந்தியால வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஆரோமைன் வந்து யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆரோமைனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைட் எல்லோ நீடில் லைக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சால்யபிலிட்டி ஆரோமைனோட சால்யபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து வாட்டர்ல சால்யபிள் ஆகாது, பட் எத்தனால்ல சால்யபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆரோமைன் ஓ எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், லெதர், பிரிண்டிங் அண்ட் லேப் ஸ்டெயினிங் அண்ட் இங்க்ஸ் அந்த மாதிரி இதுல தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இதை பாத்தீங்க அப்படின்னா இல்லீகலா என்ன சொல்றது இன்கிரீடியன்ட் டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் அதை இமிட்டேட் பண்ற மாதிரி இப்ப கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இந்தியால பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோக் ஆர்ட். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். நியூ ஃபோக் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வில் பி செட்டப் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செட்டப் பண்றதா இருக்காங்க அப்படின்னா மதுரையில வந்து செட்டப் பண்றதா இருக்காங்க. எக்ஸாக்டா லொகேஷன் என்ன அப்படின்னா வளையாங்குளம் வில்லேஜ், திருப்பரங்குன்றம் தாலுக், மதுரை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லொகேஷன்ல வந்து இந்த ஃபோக் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து செட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லேண்ட் வந்து அலாட் பண்றதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோக் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் கொடுத்தது யாரு அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து என்ன சொல்றது முன் வச்சது யாரு அப்படின்னா அஹ் அஹ் பறை ஆர்டிஸ்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி ஆர் வேல்முருகன். இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து முன் வச்சது. ஸோ அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மதுரையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பல்லிட் ஹேரியர். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் ஆர்கனைசேஷன் ட்ராக் த பல்லிட் ஹேரியர்? பல்லிட் ஹேரியர்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பேர்ட். இது வந்து எந்த ஆர்கனைசேஷன் ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா ஏடிஆர்இஇ.
ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்லின் ஹேரியர் அந்த வேர்ட வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து எங்க போகுது அந்த மாதிரி. என்ன ட்ராக்கிங் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 9.5G டிரான்ஸ்மிட்டர் ஃபிட்டட் ஆன் த பேர்ட். அத வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க பேர்ட்ல. எங்க மைக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃப்ரம் கஜகஸ்தான் டூ திருநெல்வேலி வந்து மைக்ரேட் ஆயிருக்கு இந்த பலிட் ஹேரியர் வந்து. அ இந்த பலிட் ஹேரியர் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா, ஹேரியர் வாட்ச் ப்ராஜெக்ட். அதுதான் வந்து மொத்தம் 6 ஸ்பீசிஸ வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இதுல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, குயிஸ் தெரிஞ்சாலே ஓகே தான். அதே மாரி எங்க இருந்து எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆச்சு அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் குயிஸ் வந்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயோ ஃபெசிலிட்டி. இது ரிலேட்டடான குயிஸ் பார்ப்போம். ஒன் பயோ ஃபெசிலிட்டி வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணது அப்படின்னா, ஹைதராபாத். ஹைதராபாத்ல தெலங்கானா. தெலங்கானா இதுல ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ணது. ஒன் பயோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பயோ ப்ராசஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆ எக்ஸாக்ட்டான லொகேஷன் எங்க அப்படின்னா, ஜீனோம் வேலி ஹைதராபாத்ல தான் லான்ச் பண்ணது. ஹைதராபாத் எங்க இருக்குன்னா, தெலங்கானால இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, குயிஸ் தெரியணும். எக்ஸாக்ட்டான லொகேஷன் தெரியணும். அண்ட் ஒன் பயோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பயோ ப்ராசஸ் டிசைன் அது தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடான குயிஸ் பார்ப்போம். பல்லிட் ஹேரியர் மைக்ரேட்ஸ் டூ திருநெல்வேலி ஃப்ரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஃபோக் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் இன் தமிழ்நாடு வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன். இந்த 2 கொஸ்டினுக்கும் வந்து கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.